எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடு ஊழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நான் உங்களுக்கு எளிமையான காலை சிற்றுண்டி, அதாவது டிஃபன் செஞ்சு காமிக்க போகிறேன். அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தால் கூட சில பொருள்கள் நம்ம வீட்டில் இருக்கும், அது நினைவுக்கு வராமல் அந்த பொருள் அப்படியே மறந்துடுவோம், அதில் வண்டு பிடிச்சிரும், பூச்சியெல்லாம் அரிச்சிரும். அந்த மாதிரி நான் கூட செய்வேன். வாங்கி வச்சுருப்பேன் பொருள், அப்புறம் அந்த பொருளை அப்படியே மறந்துடுறது. ஏன்னா பல பொருள்கள் மளிகை லிஸ்ட்டு போடுறோம், அதில் சில பொருள்களை அப்படியே மறந்துடுவோம். அப்படி மறந்து போகிற நேரத்தில் இப்போ இது போன்ற நம்ம பதிவுகள் கொடுக்கும்போது, நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்கே, இது செய்யலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். இன்னொன்று, நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறது எளிமையான சிற்றுண்டியாக டிஃபனாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது, வலுவை தரக்கூடியது. அது கூட நான் வந்து ஒரு மில்க் ஷேக்கும் செஞ்சு காமிக்க போகிறேன். அது காலையில் சாப்பிட்றது எப்போவுமே நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம், நிறையா சாப்பிட்றோம், அது கணக்கு கிடையாது. அது வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா காலை என்பது வந்து நம்ம நாளின் துவக்கமாக இருக்குது. அந்த துவக்கத்தில் நல்லா சாப்பிட்டோன்னு வைங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மேடம் தானே எங்களுக்கு நாள் முழுவதும் எனர்ஜியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு. இந்த காலை வேலை வந்து நீங்கள் சரியாக சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நாள் முழுக்கவே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது, அதில் இது ஒன்று முக்கியமானது. அதனால் இன்றைக்கி முதல்ல சிகப்பு அவலில் உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக் செய்ய போகிறேன். இது ரெண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா சத்தானதாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. தினமுமே இட்லி தோசை சாப்பிட்றது, இல்லாட்டி அந்த இட்லி மாவு வச்சுக்கிட்டு ஏதாவது விதவிதமாக பணியாரம் அதெல்லாம் சுட்டு கொடுத்தா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதையே திருப்பி கொடுக்குறீங்களே ஒரே மாவை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா பிள்ளைங்க நல்லா தெரியுது இப்போ எல்லாருக்கும். அதனால் நம்ம அந்த வாரம் ஸ்கெட்யூல் இருக்கு இல்லையா, அதை அழகாக பிரிச்சுக்கணும். எப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன், எப்படி டிஃபன் வெரைட்டி ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு. இந்த அவல் உப்புமாலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல், சிகப்பவல் இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் தட்டையாக இருக்கும், அது பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் ஒன்றா வெள்ளை அவல் வந்து பயன்படுத்தலாம், கொஞ்சம் தடியாக இருக்கும். இல்லைன்னா சிகப்பு அவலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் தான் சத்து அதிகம். அதனால் இப்போது அது என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு செய்யுங்க. எதுவும் இல்லைன்னா அது இல்லையே அதனால் செய்ய முடியலையே அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கக்கூடியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மி சரளமாக கிடைக்குது, இதில் எல்லாம் கவனம் செலுத்துறது இல்லை. அதனால தான் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு பட்ஜெட் கூடிக்கிட்டே போகுது. மாத பட்ஜெட்டில் திரும்ப இட்லி அரிசி, திரும்ப உளுத்தம்பருப்பு அதையே போட்டுக்கிட்டு இருந்தோன்னா பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக போயிடுது. இதில் சிறுதானியங்கள் இது போன்ற அவலுக்கெல்லாம் நம்ம கவனம் எப்போவுமே செலுத்தணும். சரி, இப்போ இந்த அவல் உப்புமா செய்வது எப்படி, அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த அவல் உப்புமா செய்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு செய்து காமிக்கிறேன். நான் பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், அதை பற்ற வச்சுட்டேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த அவலை வந்து இந்த எண்ணெயில் தான் நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மேடம் அப்படின்னு. நாங்கள் செக்கில் ஆட்டிய, அதுவும் கம்ப்ரெஸ்டு கடல் எண்ணெய் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நம்ம viha.online இருக்குது, கோல்டு கம்ப்ரெஸ்டு ஆயில் தான் கொடுக்குறோம் நாங்கள். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் இப்போ செய்து காமிக்கிறதே 2 கப் அவலுக்கான செய்முறையை செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவல் உப்புமா தான் காலையில் டிஃபன். பல்லவிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த சிகப்பு அவலில் செஞ்சு கொடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்க டாக்டர் கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க அடிக்கடி. அதனால் இது சேர்ப்போம். இப்போ இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது பாருங்கள். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லேசாக பிங்காக மாறுது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நான் கறிவேப்பிலையும் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். இது காரம் அதிகம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவு தான் வதக்கணும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, சுவை கெட்டுரும்.
இப்போது இந்த அவல் எடுத்துக்கிறேன் பாருங்கள். சிகப்பு அவல் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. ஆனால் தட்டையாக இருக்கிற வெள்ளை அவல் வேண்டாம், அது சீக்கிரம் கரைஞ்சிரும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் வெள்ளை அவல். வெள்ளை அவல் கூட இந்த மாதிரி தடியாக இருக்கும். இப்படி அமுக்குனாலே சரி, கொஞ்சம் இதாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி அவல் கிடச்சா கூட பரவாயில்ல. முதல்ல இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா அலசிக்கோங்க. 4-5 தண்ணியில் அலசிக்கிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற போடுங்க. ஊறினோன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். இப்படி அழுத்தி பார்க்கணும். நம்ம இப்படி அழுத்தி பார்க்கும்போது அது உடையிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்த பின்னாடி நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, அது தண்ணி தங்கக்கூடாது. நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை சேர்க்குறேன். இது நார்த்துலலாம் என்ன பண்ணுவாங்க, போஹே உப்புமான்னு சொல்லிட்டு அந்த பேரில் செய்வாங்க. அதில் அவங்க சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு நறுக்கி போடுவாங்க. ஆனால் நான் உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் இப்படியே செய்கிறேன். அதுவும் சத்தானது தான். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட். நான் வந்து 2 உப்பு மாற்றி மாற்றி பயன்படுத்துவேன். ஒரு டிஷ்ஷில் இது போட்டேன்னா இன்னொரு டிஷ்ஷில் வேறு சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, வெள்ளை உப்பு, அது போடுவேன். அடுப்பை இப்போ சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயே வந்து நல்லா திருப்பி திருப்பி போடணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வதக்கணும். மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ரொம்ப பக்குவமாக அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரெடி. இவ்வளோ எளிமையான உணவு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். இது பெரும்பாலும் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, இருந்தால் கூட நினைவுபடுத்துகிறேன். இது நீங்கள் தாளிக்கும் போது உளுத்தம் பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் மணத்துக்கு. இப்போ லாஸ்ட்டில் நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த சாறு போட போகிறேன். என்ன மேடம் கையில் என்னமோ வச்சுட்டு அடிக்கிறீங்களே, எலுமிச்சம் சாறு போடுறேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் ஸ்ப்ரேயர். இதில் நம்ம லெமனில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா பயன்படுத்திக்கலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா அளவாக வரும். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி இந்த லெமனில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்றாங்க. நாங்கள் ஃபாரின் எங்கேயாவது போனால் இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் ஏதாவது இருந்தால் வாங்கிடுறது. நல்லா கலந்த பின்னாடி நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான், சர்வ் பண்ண வேண்டியது தான். அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப எளிமையானது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து புது விதமாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மில்க் ஷேக் செய்ய போகிறோம். என்ன மில்க் ஷேக்னா, ஓட்ஸ் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஓட்ஸ் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. நம்ம viha.online ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த குரியர் ஆக்டிவேட் ஆனோடனே வந்து சேர்ந்துடும். அப்புறம் இந்த கிராசரிஸ் இருக்கு இல்லையா, மளிகை பொருள்கள் எல்லாம், அது உங்களுக்கு வேணும்னா இப்போ கிடைக்கல, ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கலன்னா நம்ம viha.online இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஓட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போது நம்ம ஓட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமானது. இந்த ஓட்ஸ் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வர்ற மாதிரி செய்ய போகிறேன். இதை மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். ஒரு ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் போல் செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதில் இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை இல்லாட்டி தேன் நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கலாம், சர்க்கரை முதல் சேர்க்கலன்னா. இப்போது இந்த சர்க்கரை அளவு கூட எங்கள் வீட்டில் பிள்ளைங்க கம்மியாக குடிப்பாங்க, அதனால் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். இப்போது அதில் நம்ம இந்த ஓட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கட்டி பிடிக்காமல் நல்லா வேகமாக கரைச்சி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் ஊற்றுறேன் நான். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் வேணால் கூட பால் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் சுவையாக. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, பபிள்ஸ் வருது. அதில் நம்ம 3 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 1 சொட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா கலந்து, இப்போ வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன ஃப்ளேவர் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
நல்லா கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் கொடுக்கறது ரூம் டெம்பரேச்சரில் ஒன்றா கொடுக்கலாம். இப்போ ஐஸ் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க ரூம் டெம்பரேச்சரில் நார்மல் டெம்பரேச்சரில் கொடுக்கலாம் இந்த மில்க் ஷேக். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கொடுக்கலாம். ரொம்ப சில்லு இல்லாமல் ஒரு மிதமான சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்ஸ் குடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், உங்கள் பிள்ளைங்க காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இது அடிக்கடி கேட்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எத்தனை முறை வேணால் கொடுக்கலாம். இதை தவிர நம்ம பெரியவங்களே ஓட் ஷேக் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், ஓட்ஸ் மில்க் ஷேக் அப்புறம் அவல் உப்புமா தயாராகிடுச்சு. காலையில் அருமையான சிற்றுண்டி இது. இப்போ நான் இதை கொண்டு போயிட்டு என்னுடைய இளைய மகள் மேகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க வீட்டிலையே இருந்துக்கிட்டு 10th வந்துட்டாங்கல்ல, ஹோம் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு ஆன்லைனில். அவங்களுக்கு இது கொடுத்தா பிகு பண்ணுறாங்களா இல்லை வாங்கி சாப்பிட்றாங்களான்னு எனக்கே தெரியாது. கொண்டு போகிறேன் பாருங்கள். இன்னொன்று அவங்க எவ்வளோ ஸ்லிம் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். 40 கிலோ குறைச்சிருக்காங்க. அதாவது சிலர் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கமெண்ட்ஸ் அவங்க படித்து தானாக இழைத்தது. நாங்கள்லாம் சொல்லவே மாட்டோம். பிள்ளைங்களை இப்படி இருக்கணும் அப்படின்லாம் வற்புறுத்த மாட்டோம். தானாக அவங்க நல்லா படிப்பாங்க. தானாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க அழகாக கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப புத்திசாலி பசங்க. எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு கவனம் செலுத்த முடியுது என்னுடைய வேலைகளில். அவங்க பொதுவாக அந்த வீடியோக்கெல்லாம் வான்னு சொன்னால் வரமாட்டாங்க. இப்போ கொண்டு போகிறேன், அவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். மேகா, டிஃபன் என்ன வேண்டாம், சாப்பிட்ரு. பரவாயில்ல, நீ சாப்பிட்டு அப்படியே இது பண்ணிக்கோ. காலையில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கிளாஸ் வேறு ஆரம்பிச்சிருச்சுல்ல. உனக்கு பிடிச்ச மில்க் ஷேக் இருக்குது. ம். சரி, இன்றைக்கி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.